ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கை பேசுகிறேன். ஏப்ரல் 24 எக்ஸாம்ஸோட ரிசல்ட் வந்து கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்குது, சம் ஆஃப் கோர்ஸ்க்கு மட்டும். ஸோ அந்த ரிசல்ட் வந்து நீங்கள் செக் பண்ணிடுங்க. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். அதில் விவால் கொடுத்தீங்கன்னா அந்த ரிசல்ட் வந்துட்டு ஷோ ஆகும். யூஜி செமஸ்டர் ரிசல்ட் ஃபார் ஏப்ரல் 24 எக்ஸாமினேஷன். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணால் பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி விசுவல் கம்யூனிகேஷன், ஸோ 4 கோர்சஸ்க்கு மட்டும் தான் அப்டேட் ஆகிருக்கு. உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரை ஃபஸ்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள். கேப்சா இது இந்த 1796 இருக்குங்களா, இது வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு டைமும் என்ட்ரி பண்ணி பார்க்கும்போது ரெஃப்ரெஷ் ஆகும். நிறைய பேர் ஏற்கனவே நீங்கள் நிறையா டைம் ரிசல்ட் செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வந்துட்டு சம் ஆஃப் டிப்ஸ் சொல்கிறேன், அது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. புதுசாக ஃபஸ்ட்டு செமஸ்டர் எழுதுகிறவங்களுக்கு அது வந்து யூஸாக இருக்கும். டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? எத்தனை பேப்பர் எழுதுனீங்களோ அதில் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே ஷோ ஆகும். மறக்காமல் கையோட பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைப்பாங்க. சரி மொபைலில் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி வச்சுப்பாங்க. உடனே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து காப்பி வச்சுக்கோங்க. இந்த காப்பி வந்துட்டு கண்டிப்பாக உங்களுடைய மார்க் ஷீட் வர்ற வரைக்கும் அந்த காப்பியை வந்து நீங்கள் பத்திரமா வச்சுருக்கணும். ஸோ இந்த ஏப்ரல் 24 எக்ஸாம் ரிசல்ட் வந்துட்டு 4 கோர்சஸ்க்கு மட்டும் அப்டேட் ஆகிருக்கு. நீ இந்த 4 கோர்ஸோட கேண்டிடேட்ஸ் மட்டும் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம டைப் பண்ணி உங்களுடைய ரிசல்ட்டை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருங்க. அந்த பிரிண்ட் அவுட் காப்பியை நீங்கள் ரிசல்ட் வர்ற வரைக்கும் கம்பல்சரி பத்திரமாக வச்சுருக்கணும். அப்புறம் இந்த ரிசல்ட் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன்.